மலேசியால எந்த ஹீரோவோட ஃபேன் பேஸ் ஜாஸ்தியா இருக்கிறாங்க? என்னங்க இதெல்லாம் கேட்கணுமா? ஒரு வீட்ல ஒரு ஃபேன் இருப்பாங்க. ஒரு வீட்ல ஒரு ஃபேன் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். மலேசியால எத்தனை வீடு ஓகே. போறாங்க அவ்வளவுதான். இந்த ஹோல் கேம்பெயினே வந்து தளபதி திருவிழான்னு நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். மலேசியால வந்து கென்டிங் ஹைலைட்ஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பீக்ல வந்து ஒரு பெரிய ஸ்கிரீனிங் வைக்கிறாங்க. பராசைலிங்ல வந்து அந்த பிளாக் எல்லாம் போட்டு செஞ்சுதான். நான் உலகத்துல யாரும் செய்யல. தமிழ்நாடு எப்படி எல்லா லொகேஷனும் இதோ இங்கேயும் வந்து ஹாலிவுட் வழி விட்டுட்டாங்க, பாலிவுட் ஒதுங்கிருங்க, எல்லாரும் வழி விட்டுட்டாங்க. கோட் படம் எவ்வளவு வசூல் பண்ணும்? அந்த 1000 crores வந்து எத்தனை பெர்சென்டேஜ் நாங்க கொடுக்குறோம், பங்களிப்பு எங்களுக்கு எவ்வளவு இருக்குதுன்னு நாங்களும் ஆர்வமா இருக்கிறோம். மலேசியால எவ்வளவு நாளைக்கு ஃபுல்லா இருக்கு ஷோஸ் எல்லாம்? பயங்கரமா ஒரு எல்இடி டனல் 20 மீட்டர்ஸ்க்கு எல்இடி டனல் செஞ்சு பெரிய பெரிய கட் அவுட்லாம் போட்டு எல்லாமே செஞ்சு சிறப்பா செஞ்சிருக்கோம் பிரீமியருக்காக. சார் நல்லா இருக்கு சார். நீங்க ஒரு மாதிரி பெரிய ஸ்கிரீன்ல எல்லாரும் ஒரு 1500 பேர் உட்கார்ந்து ஒண்ணா பாக்குறது ஜாலியா இருக்குமே. 1200 பேருக்கு விசில் கொடுக்குறோம். நீங்க வந்து தளபதி வர நீங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் காது பிளாஸ்ட் ஆக போகுது. ரெட்னல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பர் கான்வர்சேஷன் யார் கூட போகுது அப்படின்னா, கோட் படத்தினுடைய மலேசியா டிஸ்ட்ரிபியூட்டர் டாக்டர் சாய் சுதன் 5 ஸ்டார் ட்ரேடிங் சார் கூட தான் இருக்க போகுது. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் கௌதம். வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறோம். இன்னும் ஒரு less than 48 ஹவர்ஸ்ல கோட் வெளியாக போகுது. ஆமா, கோட் பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா ஆமா, அப்படியே அந்த ஆடுங்க அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே தொடர்ந்தா எப்படி இருக்கும், அப்படியே மேயிற அளவுக்கு போவாங்கல்ல ஆடு. ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு சார் மலேசியால கோட் ஃபீவர் எல்லாம்? காய்ச்ச உச்சகட்டத்துல இருக்குங்க. ஃபீவரோட காய்ச்ச. பிகாஸ் டெம்பரேச்சர்லாம் ப்ரமோஷன் வந்து உண்மையில வேற லெவல்ல நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். நாங்க வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாலே தளபதி திருவிழான்னு இந்த ஹோல் கேம்பெயினே வந்து தளபதி திருவிழான்னு நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். சோ அதுல வந்து பயங்கரமான விஷயம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம். முக்கியமாக ட்ரெய்லர் ரியாக்ஷன். நாங்க வந்து பப்ளிக்கே வந்து மக்களை கூட்டிட்டு வந்து ஒரு ட்ரெய்லர் ரியாக்ஷன் செஞ்சோம். அந்த கரெக்டா அன்னைக்கு ஈவினிங், சாட்டர்டே ஈவினிங்க்கு மலேசியா டைமிங் 7:30க்கு ஒரு 300-400 பீப்புள் வந்திருப்பாங்க. வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த ட்ரெய்லரை லைஃபா பார்த்தாங்க. சோ அது ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அது தவிர்த்து வந்து கோட் குளோன் சேலஞ்ச்னு ஒரு கான்டெஸ்ட் வச்சோம். ஆக்சுவலி இந்த படத்துல sci-fi எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாரு. அது என்னன்னு எங்களுக்கும் தெரியல. நாங்க பாட்டு ஒரு குளோன் சேலஞ்ச் ஒரு கான்டெஸ்ட் நடத்தி வச்சிட்டு இருக்கோம். தென் we are having also இப்ப கோட்னாலே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சார். ஆமா தானே? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். மலேசியாலே சார்ந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். பல தொழில்கள்ல பல டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ்ல, என்டர்டெயின்மெண்ட்ல, இந்த மாதிரி மலேசியால சார்ந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருக்காங்க. நடிகர்கள், என்டர்டெயின்மெண்ட், அவங்கள வந்து ஒரு 20 பேரை வந்து நாங்க இந்த கவுண்டவுன் எவ்ரிடே கவுண்டவுன்ல வந்து நாங்க காமிக்கிறோம். மக்களுக்கும் தெரியணும். சோ மலேசியால வந்து அவரு வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, வைபவ் வந்திருந்தாங்க. சோ அப்போ உட்காந்து அவங்க கிட்ட பல விஷயங்களை பேசி நம்ம கேட்டோம். ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூஸ் அவர் ஃப்ரெஷ்ஷா குடுக்கிறது வந்து அந்த இன்டர்வியூ தான் இருந்திருக்கும். ஆமா, கோட் படத்துக்காக ஃபர்ஸ்ட் கொடுத்த இன்டர்வியூ மலேசியால தான். ஆமா, அதேதாங்க. நான் தான் முத பேசணும்னு நினைக்கிறேன். நான் தான் முத இன்டர்வியூவே பேசுறேன். அப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தாரு. கேள்விகள்லாம் நல்லா இருந்துச்சு. அப்ப கேட்கும்போது அவரும் கொடுத்துட்டே இருந்தாரு. அப்பயும் சொன்னாரு, இதுதான் நான் ஒரு 10-20 வாட்டியும் சொல்ல போறேன். உங்களை இருந்து ஆரம்பிக்கலாம், பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாம்னு அவரே சொன்னாரு. சோ என்னன்னா வந்து பல விஷயங்கள், பல இன்ஃபர்மேஷனு அவருக்கு கொடுத்தாரு, ஷேர் பண்ணாரு. அவருக்கும் முகத்துல ரொம்ப களைப்பாவும் இருந்துச்சு. ஏன்னா இப்பதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓடிட்டு இருக்குது. பட் எக்ஸைட்மெண்ட் அப்படியே பில்ட் அப் பண்ணிட்டே இருக்குது நாட்கள் ஆவ. அதுதான் உண்மையானுங்க. நாங்களுமே வந்து மலேசியால நீங்க பண்ணக்கூடிய அந்த கோட் கேம்பெயின் எல்லாமே பார்த்தோம். தமிழ்நாட்டில் ஒரு ஃபேனா எப்படி செலிப்ரேட் பண்ணுவோமோ அதை வந்து நீங்கள் மலேசியாவில் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, கடல் கடந்தும் தளபதி அவர்கள் வந்து அங்கே பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆமாங்க, ஏன்னா அன்பு வந்து தளபதிக்கு வந்து உலகம் பூரா இருக்குதுங்க. அதுதான் இங்கேயும் பல ரொம்ப ஃபேன்ஸா ரொம்ப பேர் இருக்காங்க. ஐ திங்க் we have got 2 main fan groups. அவரு ஷர்மான்னு ஒரு ஃபேன் குரூப் வச்சிருந்தாரு. அவரும் வந்து இப்ப மலேசியால வந்து கென்டிங் ஹைலைட்ஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பீக்ல வந்து ஒரு பெரிய ஸ்கிரீனிங் வைக்கிறாங்க. அப்புறம் பிரசில ஃபேன் கிளப் வச்சிருக்காரு. அவரு வந்து இந்த பராசைலிங்ல வந்து அந்த பிளாக் எல்லாம் போட்டு செஞ்சுதான். நினைக்கிறேன் உலகத்துல யாரும் செய்யல. எல்லாமே இங்க இருக்கிற மலேசியால இருக்கிற ஃபேன் கிளப் தான்
அண்ட் FDFS எங்களோட FDFS 8 12 ஹால் தியேட்டரே புக் பண்ற அளவுக்கு 2-3 லொகேஷன் எல்லாம் செய்றாங்க. பயங்கரமா செய்றாங்க. பிகாஸ் ரியலி டை ஓகே ஹார்ட் ஃபேன்ஸ் இன் மலேசியா. அந்த அளவுக்கு இருக்காங்க. கரெக்ட். ம்ஹ்ம். சூப்பர் சார். சார் அஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டரா உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். எவ்வளோ ஸ்க்ரீன்ல கோட் மூவி ரிலீஸ் ஆகுது சார்? ஸோ இங்க வந்து மலேசியால வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 160 லொகேஷன் 160 ஓகே. சினிமாஸ்ல இருக்குது. அதுக்குள்ள இருக்கிற பல ஸ்கிரீன்ஸ் இருக்குது. பட் லொகேஷன் சினிமாஸ் வைஸ் அதன இது ஐமேக்ஸ்ல, டால்பி அட்மாஸ்ல அண்ட் நார்மல் 2Dல வெளியாக்குறோம். அதே ஒரு பெரிய சாதனை தான். பட் எல்லா சினிமாலையும் வெளியாக்குறவங்க அவ்வளவுதான். தமிழ்நாடு எப்படி ஓகே, ஓகே. எல்லா லொகேஷனும் இதோ இங்கேயும் வந்து ஃபுல் அதான் ஆகணும். வெளிநாட்டுல வந்த ஹாலிவுட் டைட்டில்ஸ் கூட எல்லாத்தையும் அதான் அண்ணன் வராருல்ல, அண்ணன் வராருனால வழி விடுங்க. ஹாலிவுட்டே வழி விட்டுட்டாங்க, பாலிவுட் வழி விட்டுட்டாங்க, ஒதுங்கிருங்க. எல்லாரும் வழி விட்டுட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மலேசியால இருக்கிற எல்லா ஸ்க்ரீன்லயுமே வந்து கோட் படம் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது இல்லைங்களா? ஆமாங்க, ஆமா. கிரேட். இதுக்கு முன்னாடி எந்த படம் சார் இந்த மாதிரி ஒரு சாதனை படைச்சிச்சு? இல்ல கோட் தான் ஃபர்ஸ்ட் சாதனை படைக்குதா? மலேசியால இருக்கிற எல்லா தியேட்டர்லயுமே ரிலீஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் தமிழ் படம் அப்படிங்கிற ஒரு சாதனை படைச்சிருக்கா? ஆக்சுவலி இது ஆன் சேம் லியோக்கு நல்ல ஓகே, ஒரு ஓகே. ரொம்ப ஹைப்பா இருந்துச்சு. அதுக்கு முன்னால வந்து இப்ப ரீசென்ட்லி இந்தியன் 2 அப்புறம் ஜெயிலர் இந்த மாதிரி படங்கள் இன்னும் கூட்டி குறைச்சி பார்த்தா 1, 2 இருக்கும். சம்டைம்ஸ் சினிமாஸ் மூடிடுவாங்க, புது சினிமா திறக்கலாம் அந்த ஓகே. காலகட்டத்துல. பட் ஆல்மோஸ்ட் சேம் தாங்க. எல்லாம் அதே சேம்ல தான் போயிட்டு இருக்கும். சரி, எனக்கு இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. மலேசியால எந்த ஹீரோவோட ஃபேன் பேஸ் ஜாஸ்தியா இருக்கிறாங்க? என்னங்க இதெல்லாம் கேட்கணுமா? தளபதி இதெல்லாம் கேட்கவே வேண்டாமா? வீட்டுக்கு ஒரு ஒரு fan ஃபார்மாலிட்டிஸ் கேட்கறது. ஒரு வீட்ல ஒரு ஃபேன் இருப்பாங்க. ஒரு வீட்ல ஒரு ஃபேன் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப மலேசியால எத்தனை வீடு ஓகே. இருக்கு? அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கலாம். எவ்ரிஒன் ஒன்னு ஃபேன் ஆக போறாங்க அவ்வளவுதான். either they are fan ஆக போறாங்க அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆயிடும். அந்த மாதிரி தான். ஓகே. 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 சார் கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஆஃப் கோர்ஸ் தளபதி அவர்கள் தான் முன்னிலையில இருப்பாங்க. அது உண்மைதானா சார் மலேசியாலயும்? ஆமாங்க. ஐ திங்க் ரீசன்ட் டைம்ஸ் கலெக்ஷன் டேட்டா வைஸ் இட் ஷோஸ் தட் அவரோட பாப்புலாரிட்டி, அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து ஏறிட்டே போகுது. அத அடிச்சுக்க வந்து இப்ப இப்போதைக்கு ஹீஸ் தான். ஸோ இப்போ மலேசியால பாத்தீங்கன்னா ஆனா டாப் வந்து நாங்க வெளியேற்ற படம் தான். FST போன வருஷம் ஜெயிலர் படம் வெளியாகணும். அதுதான் டாப்ல இருக்குது. பட் இந்த படம் வந்து கண்டிப்பா அதையும் தாண்டி சாதனை படைக்கும்னு கண்டிப்பா நம்புறோம். சார் ஜெயிலர் படத்தோட அந்த அப்ராக்சிமேட் அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா சார்? இல்ல ஜெயிலர் வர்சஸ் லியோ அப்படி கம்பேர் பண்ணும்போது லியோ அதிகமா இருந்ததா இல்ல ஜெயிலர் அதிகமா இருந்ததுங்களா சார்? கலெக்ஷன் வைஸ் மலேசியாலீங்களா? கலெக்ஷன் வைஸ் ஷோ போன அந்த டேட் வைஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏன்னா வெவ்வேறு கண்ட்ரில வெவ்வேறா இருக்குங்க. அப்ப தமிழ்நாடு எடுத்துங்க, ஃபாரின்ல எடுத்துக்கங்க. அந்த மலேசியால வந்து இது வரைக்கும் டாப் ஹையஸ்ட் grossing தமிழ் மூவி வந்து ஜெயிலர் தான். 15 மில்லியன். ஜெயிலர் தான். எஸ். ரிங்கட் மலேசியா 15 மில்லியன் எங்களோட படம் ஜெயிலர் தான். போன வருஷம் வந்தது. இந்த படம் கிரேட்டஸ்ட் FST தான் வெளியாக்கணும். அதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த வருஷம் இன்னொரு டபுள் டமக்காவா இதையும் நாங்க சேர்த்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். அதை வெட்டணும்னு ஆசைப்படுறோம். ஓகே. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இதுலயே வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு. அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் படம் பீட் பண்ணுமா ஜெயிலரை அப்படிங்கிற உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. பிகாஸ் இந்த இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. எங்களோட அட்வான்ஸ் சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு கிடைக்கிற சப்போர்ட், இந்த ஹைப்பு, அப்புறம் இந்த கண்டென்ட், அதான் பல விஷயங்கள் சர்ப்ரைசஸ் எல்லாம் வச்சிருக்காரு. எல்லாம் அடுக்கி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப இருக்குது. சோ கண்டிப்பாங்க அது நேரம் எடுக்கும். பட் பிக்கப் வந்து பயங்கரமா தான் இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்போ கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தளபதி மட்டும் அவர்கள் இருந்தா ஓகே. ஆனா கூட பிரசாந்த் சார் இருக்கிறாங்க, ஸ்னேகா மேம் இருக்கிறாங்க, பிரபுதேவா சார் இருக்கிறாங்க, அஜித் சாரோட ஒரு ஃபோன் கால் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க, தல தோனி அவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாசான ஒரு ஹீரோ பட்டாளம் வரும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அது ஐ திங்க் இட்ஸ் a very smart move. அது எனக்கு ஒரு கேக் மாதிரி தோணுது. ஒரு கேக் பாத்தீங்கன்னா மல்டி தியர் இருக்கும். அந்த பேஸ்ல வந்து 80s கிட்ஸ்க்காக அவர் விஜயகாந்த் அவர்கள், அப்புறம் மோகன் அவர்கள். அதுக்கு மேல போனீங்கன்னா பிரபுதேவா, அப்புறம் வந்து பிரசாந்த், அப்புறம் ஜெயராம், ஸ்னேகா, லைலா.
அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேல போனீங்கன்னா 2K கிட்ஸ்க்காக நம்ம மீனாட்சி இருக்காக, யோகி பாபு இருக்காங்க. சோ கரெக்ட். இவங்க இருக்காங்க, விபியோட கேங் அவங்களே பக்கத்தே இருப்பாங்களா அந்த பசங்களா, அவங்க சென்னை இருக்காங்க. 28 கேங் இருக்கிறாங்க. அப்புறம் செரி ஆன் த கேக், தி டாப் செரி ஆஃப் த கேக் த்ரிஷா இருக்காக, தளபதி விஜய் இருக்காக. இதுக்கு மேல என்னங்க வேணும்? சொல்லும் போதே வாய் ஊறுதே. சீக்கிரம் சாப்பிட்டுலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லையா? சார் நீங்க யாரோட ஃபேன் தெரிஞ்சுக்கலாமா? நானா? ஆஹ் நான் எந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றேனோ அவங்களோட ஃபேன் ஆயிடுவேன். இல்லங்க, நான் பரம தலைவர் ஃபேன். ஓகே, அப்பல இருந்து சின்ன ரஜினி வயசுல சாரோட ஃபேன். எஸ், ஓகே. ரஜினிகாந்த் ரத்தம் எல்லா நாடி நரம்பு எல்லாமே அதுல இருந்து. பட் அஃப்கோர்ஸ் அடுத்து நான் நினைக்கிறேன்னா அஃப்கோர்ஸ் தளபதி விஜய் தான். இஸ் சோ விஜய் கரிஸ்மேட்டிக், தான் இல்லைங்களா? ஸ்கிரீன் பிரசன்ஸ். அப்புறம் சந்தோஷமா இருக்கு, அவரை நினைச்சாலே சந்தோஷமா இருக்குது. படத்தை போய் பார்க்கணும்னு சந்தோஷமா இருக்கு. ஒரு 2-3 மணி நேரம் வாழ்க்கையே கொஞ்ச நேரம் மறந்து ஒரு வேற உலகத்துக்கு போலான்னு அவரு கூட சேர்ந்து உண்மை. போலான்னு இதா இருக்குது. ஐ திங்க் தட்ஸ் தி இம்பாக்ட் ஆஃப் தளபதி விஜய். உண்மை, கிரேட் சார். நீங்க சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு தலைவர் ஃபேன், ஒரு தளபதி அவர்களோட படம் வரும்போது அதை வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோம், பயங்கரமாக எதிர்பார்க்குறோம், என்ஜாய் பண்ண போகிறோம்னு அவ்வளோ சந்தோஷத்தோட உண்மையிலே இந்த ஹார்ட்லேருந்து பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறத கேட்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, இந்த ப்ராஜெக்ட்குள்ள லைக் நீங்கள் அசோசியேட் ஆனது 5 ஸ்டார் ட்ரேடிங் அசோசியேட் ஆனது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு? ஆமா, இந்த படத்துக்கு வரதுக்கு முன்னாலே வந்து பல யூனோ இவரு தளபதியோட படம், அப்புறம் யூனோ அவ்வளவு பில்டப் இருக்கு. வெங்கட் பிரபுவோட இட்ஸ் ஏஜிஎஸ் நிர்வாகம், அவங்களோட ப்ரொடக்ஷன். இது வரைக்கும் நாங்க அவங்களோட படத்தை முக்காவாசி நம்ம தான் செஞ்சிருக்கோம். அவங்க வந்து தே கம் வித் குவாலிட்டி, கண்டென்ட்ல வந்து நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கும். ஸோ அந்த நம்பிக்கை இருந்துச்சு அவங்க மேல. அண்ட் விபி வந்து ரிஸ்க் எடுப்பாரு. அவர் என்ன செஞ்சாலும் சும்மா சாதாரண மாதிரி 10ல் 11 செய்யற மாதிரி இல்ல, ரிஸ்க் எடுப்பாரு. அண்ட் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு, கண்டிப்பா டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் தளபதின்னு சொன்னாலே அதுக்கு மேல பிராண்ட், அது பிராண்ட் இல்லைங்க, ரொம்ப யோசிக்கலாம், மண்டையில கசக்கலாம் தேவை இல்லைங்க, ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். அக்ரிமெண்ட் சைன் பண்ணி செக் பண்ணி எடுத்து தூக்க வேண்டியதான் வேலையே. யோசிக்கவே வேண்டாங்கிறீங்கல்ல. ஆமா ஆமா, கரெக்ட் சார். சார் படம் வந்து 3 மணி நேர படம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தமிழ்நாட்டிலலாம் ஒரு சிலர் ஐயோ 3 மணி நேரமா கொஞ்சம் லென்த்தா போயிருமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. மலேசியாவில் எப்படி சார் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன ரியாக்ட் பண்ணாங்க 3 மணி நேரம் டியூரேஷன் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே? இல்ல 10 மணி நேரம் கிடைக்குமா சார் கேக்குறாங்களே. நீங்க 10 மணி நேரம் கொடுத்தாலும் சரி, தளபதியை வந்து டிவில சினிமால பாக்குறதுக்காக, அதுவும் அவர் வந்து செகண்ட் லாஸ்ட் மூவின்னு வேற சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல அந்த பாகியம், அந்த தரிசனம் எப்ப கிடைக்கும்னு யாருக்கும் தெரியல. So இதெல்லாம் people are anticipating, they want to see the magic. So and you know வெங்கட் பிரபுவோட படங்கள் வந்து என்கேஜிங்கா இருக்கும். ஸ்கிரீன் பிளே கண்டிப்பா அட்டகாசமான கேமியோஸ், அப்புறம் சர்ப்ரைசஸ், ட்விஸ்ட் எல்லாமே வச்சிருக்காரு. சோ நேரம் போறதே தெரியாதுங்க. அந்த 3 மணி நேரம் என்ன 3 மணி நேரம், யாருமே போனை பார்க்க மாட்டாங்க. அதுதான் முக்கியமானது. எங்களுக்கு முக்கியமானது போனை பார்க்க கூடாது, இந்த உலகத்துல போவாங்க. அது நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சினிமால. சினிமா ஓனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நாங்களும் சினிமா செயின் வச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. அந்த போன்ல இருந்து லைட் வரும்ல, வராதுன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தியேட்டருக்குள்ள. கிரேட் சார், கிரேட் சார், எதிர்பார்க்கலாம். சார் இப்போ நீங்க விபி சார் கூட பேசுனீங்க, இன்ட்ராக்ட் பண்ணீங்க, இன்டர்வியூ பண்ணீங்க இல்லையா? என்னென்னலாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது, ஒரு ஓவராலா கோட் படம் இப்படி இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி, அதை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஆமா, ஸோ அவர்கிட்ட கேட்ட கேள்விகள் அதான். இப்ப முக்கியமா வந்து ஏன் வந்து இந்த 5 பேர் அவர் கேட்டிருந்தாரு. இந்த ஸ்னேகா, லைலா, பிரசாந்த், பிரபுதேவா அவர்கள், அப்புறம் மோகன் அவர்கள், ஏன் இவங்கள சூஸ் பண்ணாங்க? அவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்கள ஏன் ஸ்பெசிபிக்கா? அப்ப அந்த கெமிஸ்ட்ரி பத்தி அவர் பேசியிருந்தாரு. இந்த கெமிஸ்ட்ரி மூலியமா இருக்கிற கெமிஸ்ட்ரி, அப்புறம் இவருக்கும் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, இவங்க எப்படி ஐ மீன் ஃபேமிலி, பட் எப்படி புஷ் பண்ணுவாங்க ஈச் அதர், ஐ மீன் கிரியேட்டிவிட்டி வைஸ், அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா எங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த அவரோட படம் வந்து ஸ்கிரீன் பிளே எல்லாம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அந்த படம் வர வர மாநாடு பாத்தீங்கன்னா ரொம்ப, இப்ப சராசரியான ஒரு மனுஷனுக்கு, ஒரு நார்மல் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குமா, எப்படி அந்த லைன்ல நீங்க தாண்டுவீங்க? இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், தலையும் சுருஞ்சிட்டு இருக்க முடியாது, படம் பார்க்கும்போது ரொம்ப குழப்பமாவும் இருக்கக்கூடாது, இது எப்படின்னு அது எப்படி அது செஞ்சாரு, அதெல்லாம் கேட்டோங்க. ஸோ ஹி ஷேர்ட் அ லாட், ரொம்ப நல்லா ஷேர் பண்ணாரு இந்த விஷயங்கள் எல்லாமே, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
சார் ஃபைன். அப்புறம் எனக்கு மலேசியால ஃபேன்ஸோட செலிப்ரேஷன் இப்போ நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. ரஜினி சாருக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க, அஜித் சாருக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க, தளபதி விஜய் அவர்களுக்கும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. யாரோட ஃபேன்ஸ் கிளப் பயங்கர ஆக்ரோஷமா செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் சார். எந்த ஃபேன் கிளப்புங்களா? ஐ திங்க் தளபதி விஜய் ஃபேன் கிளப் தான். அது ஆனா எந்த அப்படி சொன்னா fans club? எல்லா ஃபேன் கிளப்பும் நல்லா செய்றாங்க. இல்லைங்க. இது நான் பிரச்சனையில தான் மாட்டுவேன்னு நான் நினைக்கிறேன். இது என்னன்னா ரஜினி ஃபேன் கிளப். கரெக்ட். நம்ம வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமாங்க. ஏன்னா நான் பிசினஸ் ஓட்டுறேங்க. Okay. சினிமா ஓட்டிட்டு இருக்கேன். ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டர் காலத்துக்கு ஏத்த மாதிரி. பட் அவங்களுக்குன்னு ஒரு அம்சம் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு அம்சம் இருக்கும் கரெக்ட்டா. அஜித் ஃபேன் கிளப்க்கு ம். அவங்க ஐடியலைஸ் பண்ற ஆமா. சில கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட தலைவர், அவரோட இது அது எல்லாமே இருக்கும். தளபதியோ ஃபேன் கிளப்பும் அருமையா இருக்காங்க. அஜித் ஃபேன் கிளப்பும் அருமையா இருக்காங்க. ரஜினி ஃபேன் கிளப்பும், இப்ப சிவகார்த்திகேயன் ஃபேன் கிளப், சூர்யா எல்லாமே சொல்லிட்டே போலாங்க. அத்தனை ஃபேன் கிளப் இருக்காங்க. என்னன்னா ஒற்றுமையா இருக்காங்க. போய்க்கிட்டே நல்லா இருக்கலாம். பாசிட்டிவான விஷயம் செய்றாங்க. Great. இந்த படம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தவிர்த்து சோஷியல் ஒர்க் செய்றாங்க. சோஷியல் ஒர்க் அப்படின்னா CSR and other work செய்றாங்க. Very true. நாட் ஜஸ்ட் சினிமா. அப்படின்னா அவங்க தலைவர்கள் சொல்றாங்க நல்ல விஷயங்கள, கருத்துக்களா சொல்றாங்களே. இப்ப சினிமா வந்து என்னத்துக்கு போய் படத்தை மட்டும் பார்த்துருக்கீங்களா? அவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து and they are doing extra things that's beyond entertainment. So அது நல்ல ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது ஃபேன் கிளப்ஸ் and சராசரி மனுஷன் நம்மளும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். we get inspired இல்லைங்க. சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து சொல்றதும் செய்யறதும் பார்க்கும்போது நம்ம we get inspired. கிரேட் சார். உங்களோட பார்வையில் கோட் படம் எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு? ஓ தெரியலைங்களே. என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல நம்பர் சொல்லலாமா சொல்லக்கூடாது, அது நம்பரை தாண்டி இருக்குங்க. பல மனசை கவரும். அவ்வளவுதான். மில்லியன்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் மணி விட்டுருங்க, மில்லியன்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் கவரும் இந்த படம். and people will enjoy and they will love, they will celebrate. சினிமாவையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க, தளபதி விஜயும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. and that's what we want, people to be happy. சந்தோஷமா இருக்கணும் படத்தை பார்த்து. வெரி ட்ரூ சார். செமையா சொன்னீங்க. ஏன்னா இப்போ இங்க தமிழ்நாடு ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருக்கும். ஏன்னா லியோ படம் வந்து கண்டிப்பாக வந்து 1000 கோடி அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அது 600 கோடி அந்த அளவுக்கு தான் பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்திருந்தது. பட் கோட் படம் 100% 1000 கோடி ப்ளஸ் அடிக்கும். ஃபர்ஸ்ட் தமிழ் படம் 1000 crore கிளப்ல வந்து ஜாயின் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. மலேசியாலும் இந்த எதிர்பார்ப்பு இருக்கா? கண்டிப்பா. அந்த 1000 crores வந்து எத்தனை பெர்சென்டேஜ் நாங்க கொடுக்கிறோம், பங்களிப்பு எங்களுக்கு எவ்வளவு இருக்குதுன்னு நாங்களும் ஆர்வமா இருக்கிறோம். அதை எவ்வளவு ஏத்தணுமோ அந்த அளவுக்கு நான் முயற்சி செஞ்சு மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன் சந்தோஷமா சேர்த்துக்கு இருக்கோம். பட் நம்பர்ஸ் வந்து இப்ப டூ ஏர்லி டு சேங்க. அது என்னதான் இருந்தாலும் எவ்வளவுதான் பேசினாலும் படம் தான் வரணும். படம் பேசணும். பாக்ஸ் ஆபீஸும் வந்து அந்த படத்து மூலியமா பேசும். அவ்வளவுதான். அதுதான் முக்கியமானது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. I hope and wish that தமிழ்நாடு தவிர்த்து உலகத்துல எல்லா மக்களும் சந்தோஷமா பார்க்கணும். வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எல்லாத்தோடையும் நல்ல இருக்கணும். கிரேட் சார். சார் மலேசியாலையும் ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல தளபதி அவர்கள் தான் இப்போ முதலிடத்துல இருக்கிறாங்க. உண்மைதானா? ஆமாங்க. That's undeniable fact. I think for the past few years அவருதான் வந்து king of box office in Malaysia. ஸ்டார்டிங்ல அவருக்கு எதிர்பார்ப்பு அதுதான் நம்பர் 1 இருக்குதுங்க. கிரேட் சார். சார் இப்படி ஒரு மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஹீரோ இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல எல்லா ஸ்டேட்லயுமே ப்ராஃபிட்டபிளா இருக்கிற ஒரு ஹீரோ சினிமாவை விட்டு போறார் அப்படின்னோடனே எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க, இன்க்ளூடிங் நீங்களுமே வந்து ஓகே ஒரு ஃபேனா ஓகே என்ஜாய் பண்றோம். அதை தாண்டி ஒரு பிஸ்னஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பாதிப்பு இருக்க தானே செய்யும் சார், ஒரு வருத்தம் இருக்க தானே செய்யும். உங்களோட மனநிலை எப்படி இருக்கு அரசியலுக்கு போறது? ஆமாங்க, அது அவரோட பர்சனல் சாய்ஸ். ஆனா பிசினஸ் ஆங்கிள்னு பாத்தீங்கன்னா ஆமா, நம்ம இப்ப அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டாரை நாங்களே உருவாக்கணும், அப்பதான் பிசினஸ். அவரு so we need to form, so not just superstars, we need to form stars. அதான் படமும் சினிமாவும் எல்லாரும் முக்கியமா நாம வந்து சூப்பர் ஸ்டார் நம்பிதான் இருக்கிறோம். பெரிய பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ். பட் சினிமாவும் வளரணும், நல்ல நல்ல கண்டென்ட் வரணும், நல்ல ஸ்டார்ஸும் வரணும். இப்போ வர செலிபிரிட்டிஸோ நல்லா செஞ்சாங்கன்னா they put effort, then people will love them. கண்டிப்பாங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜெனரேஷனுக்கு யாராவது நின்று வருவாங்க. நாங்க வெயிட் பண்றோம். அவரு ஐ அம் வெயிட்டிங் மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நாங்களும் we are waiting. பட் ஆஃப் கோர்ஸ் அவரு இளைய தளபதி அவரோட லெவல் அவரு அதை தாண்ட முடியுமான்னு தெரியல. அதுதான் முக்கியமானது.
ட்ரூ. மேபி சம் இயர்ஸ் எடுத்துக்கலாம், டைம் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஆமாங்க. சூப்பர். சார் இப்போ தளபதி விஜய் அவர்களோட படம், ரஜினி சார், அஜித் சார், கமல் சார் இவங்க படங்கள தாண்டி நம்ம கமல் சார், சிவகார்த்திகேயன், சூர்யா சார் இவங்கள தாண்டி மத்த சின்ன சின்ன ஹீரோக்களோட படம் மலேசியால எப்படி சார் பெர்ஃபார்ம் ஆகுது? இங்க மலேசியாவோட பாப்புலேஷன் வால்யூம் வந்து நாட் சோ பிக். ஸோ முக்காவாசியான வந்து அவங்க வந்து அந்த பிக் ஸ்டார்ஸ் அதுதான் வருவாங்க. பட் இந்த நல்ல படங்கள்லாம் கண்டிப்பா இப்போ ரீசனா வந்துச்சு வாழைன்னு ஒரு படம். நாங்க அருமையா ஓடுதுங்க. ஸோ கண்டென்ட் தான். அண்ட் மக்கள் வந்து எப்படிதான் இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் யூனிவர்சலா இருந்துச்சுன்னா அந்த அந்த கண்டென்ட் ரெசனேட் பண்ணிருச்சுன்னா கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. இங்க மலேசியால அதே மாதிரி தாங்க. சின்ன படம் பெரிய படம்னா இல்ல, நல்ல படம் அதுதான் முக்கியமானது. நல்ல படம். அண்ட் தென் ஆனா கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். ரசனை அதான் சொல்றேன். நாங்க வந்து தமிழ், இங்க மலேசியால வந்து முக்காவாசிங்க தமிழர்கள் தான். ஆனா தமிழ்நாடு, சிங்கப்பூர், யுஎஸ், துபாய் வெவ்வேறு. ஆனா ரசனை கொஞ்சம் கொஞ்சம் வெவ்வேறா இருக்கும். சிங்கப்பூர் வெவ்வேறு கொஞ்சம் மாறும். சோ அப்ப வந்து சில படங்களுக்கு இங்க ஏத்துக்குவாங்க, பிடிக்கும். அண்ட் சம்டைம்ஸ் certain movies doesn't resonate well. அதுதான். பட் சின்ன படம் பெரிய படங்க நல்ல படம் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நாங்க சினிமா ஓட்டுறோம், காலமா 30-20 வருஷமா ஓட்டிட்டு இருக்கோம் சினிமா, தமிழ் படங்கள் முக்கியமா. சோ நல்ல படங்கள் கண்டிப்பா we will get. இந்த வருஷம் வந்து கருடன், மகாராஜா, அப்புறம் அரண்மனை 4, இந்த ரீசென்ட்லி வந்த வாழை. சோ இந்த படங்கள நல்ல சூப்பர் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்ங்க மலேசியால. தளபதி வராரு, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஆமா, கதற விட போறாருங்கிற மாதிரி வந்து எல்லா இடத்தையுமே ரூல் பண்ண போறாங்க அப்படிங்கிற. ட்ரூ. சார் இப்போ எத்தனை நாளைக்கு கோட் படம் ஃபுல்லா இருக்கு சார் தியேட்டர்ல? இங்க ஆல்மோஸ்ட் 1 வீக் சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு எங்கேயுமே டிக்கெட் இல்ல. மலேசியால எவ்வளவு நாளைக்கு ஃபுல்லா இருக்கு ஷோஸ் எல்லாம்? இப்போதைக்கு வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் 4 days தான். அப்படின்னா சாட்டர்டே, Thursday, Friday, Saturday, Sunday 4 days பேக் ஆகிட்டு இருக்கு. 4 days இப்போதைக்கு இருக்கு. ஆனா இன்னும் 2 நாள் இருக்குல்ல, எல்லாம் லாஸ்ட் மினிட் தான் வாங்குவாங்க. இப்போதான் வந்து சூடு பிடிக்குது, நல்லா அனல் பறக்கணும். எஸ், 2 நாள் வந்து பை த டைம் எல்லாம் வந்தோடனே நாங்க ஒரு பெரிய காலா பிரீமியர் பிளான் பண்ணிருக்கோம். ஒரு 1200 பீப்புளுக்கு மலேசியால இருக்கிற டாப் ஆர்டிஸ்ட், இன்ஃப்ளூயன்சர்ஸ், KOLs, இம்பார்ட்டன்ட் பீப்புள் எல்லாருமே வந்து சினிமால வந்து பயங்கரமா ஒரு LED டனல், ஒரு 20 meters LED டனல் செஞ்சு, அப்புறம் வந்து பெரிய பெரிய கட் அவுட்லாம் போட்டு எல்லாமே செஞ்சு சிறப்பா செஞ்சிருக்கோம். பிரீமியருக்காக எங்களோட பெரிய பயங்கரமான ஒரு பிரீமியர் செய்யறோம். சோ ஆமா, அதுக்கு பிறகு வந்து ஒன்னும் பேசப்படும் இந்த படம். சார் நல்லா இருக்கு சார், நீங்க கேட்கிற பிளானே நல்லா இருக்கே. ஒரு மாதிரி பெரிய ஸ்கிரீன்ல எல்லாரும் ஒரு 1500 பேர் உட்காந்து ஒன்னா பாக்குறது ஜாலியா இருக்குமே. ஆமாங்க, அதான் இதான் ஆகப்பெரிய நல்ல ஒரு பெரிய பயங்கரமான பிரீமியர் செய்யறோம். ஜெயிலருக்கும் செஞ்சோம். நாங்க இருக்கிற படங்கள் எல்லாமே பிரம்மாண்டமா தான் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் செய்யறோம். சோ தட் they will feel. ஏன்னா தியேட்டருக்கு வரணுங்க. டிவில உட்காந்து போன்ல பாக்குற மாதிரி விஷயம் இதெல்லாம் இல்ல. இது வந்து அப்படியே அதுல அந்த சத்தல இன்ஃபேக்ட் நாங்க எல்லாத்துக்கும் 1700 பேருக்கு விசில் கொடுக்குறோம். விசில் நாங்க வாங்கி கொடுக்குறோம். நீங்க வந்து தளபதி வரும்போது நீங்க விசில் போட்டுன்னு பாட்டு வரும்போது நீங்க விசில் அடிங்க. காதெல்லாம் அப்படியே தரப்பட்டல தெரிக்க விடணும். அடிங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் காது பிளாஸ்ட் ஆக போகுது. கிரேட் சார். ஆக்சுவலாக இது ஒரு ப்ராப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட செலிப்ரேஷன் எல்லாமே. ஏன்னா எங்களுக்கு இங்கே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது தமிழ்நாட்டில். பட் நீங்கள் செமையாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஃபைன், ஒரு நாள் நானும் மலேசியா வந்து உங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுறேன். வாங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் சாய் சுதன் சார். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ராஃபிட் வந்து சேர்றதுக்கு வாழ்த்துக்கள். அதையும் தாண்டி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய நல்ல நல்ல படங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருங்க. 5 ஸ்டார் ட்ரேடிங் இந்த கம்பெனில இருந்து. ஓகே, தேங்க்யூ கௌதம், தேங்க்யூ ரெட் நூல் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணுறதுக்கு. மலேசியால இருந்து சார்ந்து இந்த எங்களோட இந்த ஹைப் ஃபீவர், கோட் ஃபீவர் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இட்ஸ் குட் டு ஹியர். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சாய் சுதன் சார். தேங்க்யூ ஸோ மச்.